அதே தான் நான் சொல்றேன், 8 மாதம் இருக்கு, பொறுத்து இருந்து பாருங்க. திமுக சொல்லுது பிஜேபி வரவிடாம வீழ்த்தணும்ட்டு. அது ஒரு அணி. திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது, அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி. அவங்க ஓரணிங்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் வீழ்த்தணும்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நெருப்பை வச்சு அணைப்பது கடினம். நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்னு இருக்குல்ல, தீ யாரு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க? இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தால் அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வலிமைமிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது அப்ப நம்மகிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பா விசாரிக்கும், நீதியை நிலைநாட்டும், உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கறது, ஆட்சியாளர்களே கேட்கறது எப்படி? அதனால ஒண்ணும் இல்லை. அவங்க இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன்னு சொல்லுங்க. எனக்கு அதுக்காக நிற்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ. தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க. காவிரி நதி நீர்ல எனக்காக நிக்குமா? ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான். கர்நாடகால முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா? தமிழ் மொழி மீட்சி, தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக நிக்குமா? என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா? என் மலை, என் மணல், என் காடு, என் கடல் எதுக்காக நிக்குமா? ஏதாவது கட்சி நிக்குமா? இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா? இந்த கட்சிகள் தான் நிக்குமா? இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரை 66 ஏக்கர் எடுத்தாச்சு, மறுபடியும் 26 ஏக்கர் எடுக்க போகுது. ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல 81 விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு. அவன் என்னை குறி வச்சு இங்க இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல, அணு உலை வெடிச்ச இடத்துல, மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியாது. அப்ப இருக்கிற கொஞ்சோண்டு நிலப்பரப்பு வாழ்விடத்தை இழந்து சொந்த நாட்டிலே நாங்க அகதிகளாக்கப்படுவோம், நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம். அதை பற்றி இந்திய கட்சிகளுக்கு கவலை இருக்கா? இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா? அப்ப இது மொத்தமாவே வீண். இதுல வந்து நான் கேட்கறத சொல்லுங்க. இந்திய திணிச்சது யாரு? முதல்ல கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு? எடுத்துக்கிட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சுருட்டி கொண்டு போன பெருமக்கள் யாரு? நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு? அது எதிர்க்காம இங்க கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு? தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள், ஆட்சிகள் இது. நீங்க எல்லாம் சொல்லுங்க யாரு? மீத்தேன் ஈத்தேன் என் நிலத்தை சுரண்டி என் பூமி தாயின் ஈரக்குலை இதய தருத்து வளத்தை சுரண்டிட்டு போலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்ததானே. கேரளாவுக்கு வரும்போது அணு உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்துல வைக்க அனுமதி கொடுத்தது யாரு? அந்த அணு உலையை திணிச்சது யாரு? இங்க ஏற்றது யாரு? 10,000 ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்துல எடுத்து கொடுத்தது யாரு? எடுத்து கொடுத்தது யாரு? பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு முதலா இடத்தை கொடுத்தது யாரு? ஏடிஎம்கே. அதுல கட்டியே தீரணும் வானூர்தின்னு துடிக்கிறது யாரு? டிஎம்கே. கட்டியே தீரணும் துடிக்கிறது பிஜேபி. இந்த கட்சிகள் கொள்கையில எதுல மாற்றம் கண்டுபிடிச்சிங்க? அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான். பிஜேபி எதிர்க்கணும். எதுல எதிர்க்கிறீங்க? புதிய கல்விக் கொள்கை இல்லையா? இல்ல இந்தி எதிர்ப்பு இல்லையா? இல்ல மதவாதத்திலையா? எதுல எதிர்க்கிறீங்க? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நடக்காத RSS பேரணி திமுக ஆட்சியில தடையின்றி நடக்குது.
ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு, ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராம தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சு வைக்கிற இந்த அரசு, RSS பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த, பொதுக்கூட்டம் நடத்த, திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள், ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா, மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போத கேரளா, அதுக்கு ஏன் எதிராக போராட வரல? அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன? அப்படி சொல்லுங்க, நீங்களாம் சொல்லுங்க. சும்மா பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க, இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு. இந்திய ஒற்றுமை, அதுக்கா இந்திய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள். கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா? யாராவது சொல்லுங்க. என்னுடைய பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க, அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. தண்ணின்னு கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம், ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா? என்னோட பழுப்பு நிலக்கரி, என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கும்போது, என் நிலத்தில் இருக்கிற அணுவுலையில் இருந்து மின்சாரம் எல்லாம் இருக்கும்போது, அணுவுல வெடிச்சா சாவு எனக்கு, பயன் எல்லாம் இருக்கும். என் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று, பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன் எல்லாம் இருக்கும். என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு, நரிமணம், பெட்ரோல் எல்லாம் இருக்கும். ஆனால் அவனவன் வளம் அவனவனுக்கு, என் நிலத்தின் வளம் எல்லோருக்கான நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிற்கிறானா? இந்த கட்சிகள், ஆட்சிகள், இந்த மாநிலம் நிற்குதா? யார்கிட்ட பதில் இருக்குதுக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு. எங்களுடைய இறைவன், எங்களுடைய கோயில், எங்களுடைய இறைவன் முருகன், சிவன், மாயூன், அதாவது பெருமாள். இந்த கோயில்களிலே தமிழ்ல வழிபாடு இல்லையே. திருமாலை பாடிய ஆண்டாள் கோயிலேயே, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, திருவில்லிபுத்தூர்லயே ஆண்டாள் கோயிலேயே தமிழ்ல அவ பாசுரத்தே பாடுறது இல்லையே. தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலேயே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவதில்லை. இதுக்கு பிஜேபி பேசுமா? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் பிரபாகரன் மகன் போறான்னா, இல்ல இந்திய ஒருமைப்பாடு, தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா? இல்ல இந்த கட்சிகள் பேச்சாயிராது. பேசுமா? பேசுமா? 13 லட்சம் பேர் தேர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான். யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையத்தில் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம்ங்கிறத கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? அப்படி நான் மகாராஷ்டிரா எழுத முடியுமா? பீகார், குஜராத்தில் எழுத முடியுமா? இல்ல கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் எழுத முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இது வந்துடக்கூடாது, அது இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை, இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு நற்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம். மீண்டும் இந்த ஆட்சி, இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யார்ட்டாவது இருக்க? இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், இப்ப 1500 கொடுக்க இருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு 1000 கொடுத்தீங்க, என் தங்கச்சிக்கு 1000 கொடுத்தீங்க, என் தம்பிக்கு 1000 கொடுத்திய தமிழ் மகன், புதுமை பெண், குடும்ப தலைவிக்கு 1000. சரி, படிக்க போகும்போது என் தம்பிக்கு 1000, படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு 1000, படிச்சுட்டு 2 வருஷத்துல நின்ன பிறகு 1000 எவன் கொடுப்பேன்? படிக்க போகும்போது 1000, படிச்சுட்டா வேலை கிடைக்குமா? எங்க அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு 1000 கொடுக்கறத நிறுத்து. ஆண்டுக்கு 12,000 கோடி செலவாகுது. அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த 12,000 கோடி 2 வருஷம்னாலும் 24,000 கோடி செலவாகுது. அந்த 24,000 கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா. படிச்சுட்டு வெளியில் நிக்கிற எனக்கு வேலை கொடு. நான் என் ஆத்தாளுக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு 1000 நான் கொடுக்குறேன். 24,000 கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற? கடன் 10 லட்சம் கோடியை தொடுது, வட்டி மட்டுமே 60,000 கோடி கட்டுறோம். இதெல்லாம் பதில் இருக்கா? கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்ல வருதா? தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, பயணிக்க நல்ல பாதை, குடிக்க தூய நீர், படிக்க உயர்ந்த கல்வி, பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா? அதுக்கு இந்த பணம் முதல் 10 லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா?
யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா, அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா? தவிச்ச வாய்க்கு தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா? அதையும் அப்போலோ கிண்லே மினரல் அவையான் கொடுக்குற அக்வாபினெல்லாம் யார் அவன்? போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன், எந்த ஊருக்காரன்? ஆன்லைன் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் 2 கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார்? அந்த முதலாளி எங்க இருக்கான்? கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த முதலாளி யார்? யார் அவன்? 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஓலோல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது, மனநோயாளி ஆகுறாங்க, நோயாளி ஆகுறாங்களே. இதை பற்றி அரசு கவலைப்படுமா? எதுக்கு வந்து நிப்பான்? என் வீட்டு இளவு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டில் வந்து நின்றுவான். 840 மீனவனை சொட்டிருக்கான், பல 100 மீனவன் இதுவரை ஜெயில கிடக்கிறான், அதை பத்தி பேச மாட்டான். கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன், அதை பத்தி பேச மாட்டான். விவசாயி விளைய வச்ச ஒரு உரிய விலை இல்லை, கொள்முதல் இல்லை. நான் விளைய வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்லை, மாவட்ட தலைநகர் இல்லை. டாஸ்மார்க் சரக்கை எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க? என் ஆத்தாளப்பனு விளைய வச்சு கொடுக்குற வெங்காயம், அரிசி, பருப்பு, வெண்டைக்காய், சொந்த கம்பு, கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் 70 லட்சம் 80 லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகுது. இதெல்லாம் ஒரு திட்டம், இது ஒரு ஆட்சி முறை. எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது? எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுறன்னு சொல்லிக் கொடுக்க போறியா? எனக்கு தெரியாதா? நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப, வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? எனக்கு கும்பிட 1 கோடி சாமி இருக்கு, வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா? 32,000 செத்து போச்சு, அதை பத்தி சிந்திக்குமா? சொல்லுங்க. நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர், சாய நீர் ஓடுகிற காவாயா மாதிரி நிக்குது, அதை பத்தி கவலைப்படுமா? அது என் பூமி தாயின் மார்பு போல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விற்கிறானே, கற்கள் மணல்னு, அதை பத்தி கவலைப்படுமா? அரசே அனுமதி கொடுத்து விற்குது. உலகத்துல எவனாவது தாயின் மார்பை சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு சிந்திப்பானா இந்த மகனாவது? என் தாயின் மார்புல எனக்கு மட்டும்தான் பால் ஊட்டினா என் தாய். ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பால் ஊட்டுது. அதை போய் அறுத்து வீசினா மலை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனம் ஆயிருங்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாத ஆட்சியை கொடுத்தது யாரு? வீடு எப்படி கட்டுறது? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில என் முன்னோர்கள் வாழ்றாங்க. இப்படிதான் மொத்த ஆத்து மணலை அள்ளி வித்து மலையை பூரா மணலா வித்து என் புண்ணர் கட்டினானா? அப்படிதான் கோட்டை கட்டி ஆண்டானா என் முன்னவன்? எங்க வீடுகள்லாம் அப்படிதான் கட்டியிருக்கா? எம்சாண்டு மலை மணல்ல தான் கட்டப்பட்டிருக்கா? மலையை வெட்டி ரோடு போடுவா, மாளிகை கட்டுவா, வேகமா கார்ல போடுவா, வீட்டுக்கா சுடுகாட்டுக்க? எங்க போற வேகமா? எங்க போற? சுவாசிக்க காத்து இருக்கா? காற்றை சுவாசிக்கிறியா, கந்த தூசியை சுவாசிக்கிறியா? குடிக்க தண்ணி இருக்கா? தண்ணீரா விஷமா? பிறந்த குழந்தை 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைக்கு புற்று வருது, ஏன் வருதுன்னு எந்த அறிவியல் அறிஞன், எந்த மருத்துவ மேதை நிரூபிப்பான்? தாய்ப்பாலை தவிர எதவும் இல்லாத குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது? கஞ்சா குடிச்சா, அபீன் போட்டுச்சா, கொக்கைன் பிடிச்சா, புயல பயன்படுத்தா, சுருட்டு குடிச்சா, சிகரெட்டு பிடிச்சா, வெத்தலை பாக்கு பிடிச்சா? இல்லையே, எப்படி வந்துச்சு? தாயின் மார்ல பால் குடிச்சே தவிர எதுவும் செய்யல. ஏன்னா பால் விஷமாயிடுச்சு. தாயின் பால் எப்படி விஷமாச்சு? எதன் பொருட்டும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத தாயின் மார்பில் இருந்து வந்த பால் எப்படி விஷமாச்சு? அவள் உண்ட உணவு விஷமாயிடுச்சு. உணவு எப்படி விஷமாச்சு? கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை, நச்சுகளை விதை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை, உயிர்கொல்லிகளை கொண்டு போய் பூக்கள்லையும் காய்கள்லையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு எல்லாம் 100 மரணத்துல 95 மரணம் புற்றா இருக்கே. காரணம் யார் சொல்லுவா? பணக்காரன் நோய் எதுன்னு கேட்பான். எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோய்னு எழுதுவோம். இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா? எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோய் எதுன்னு கேட்டா சர்க்கரைன்னு வருது. இப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி கவலைப்படுமா?
இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. எப்போதைக்கு மறைமுகமாவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. அவர்களே பேசியதற்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்டப்போ, ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது, அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரல, கூட்டணி வச்சும் கூட வரல. பெருமையா சொன்னாங்க, உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை, ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க? உண்மையிலே கூட்டணி யார்? ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு அப்படிலாம் வந்தது யார்? 3 முறை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிர்ந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வாரேன் மோடின்னு போய் நின்னது யார்? சும்மா 2 கட்சியும் நடிக்குங்க, 2 கட்சியும் நடிக்க. நான் சொல்றேங்க, பிரபாகரன் மகன் சொல்றேங்க, நான் சொல்றேன், என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன். நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது, வெல்லாது. வேற ஏதாவது யார்ட்டையாவது சொல்லுங்க. அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னோம்ல. என் பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி? எங்க பொருந்தது சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி? என் மொழிக்கு பேசுமா, என் இனத்துக்கு பேசுமா, என் கலைக்கு பேசுமா, என் பண்பாட்டுக்கு பேசுமா, என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி எதுக்கு தம்பி? அப்ப திமுக என்ன சொல்லியிருக்கணும்? அதிகாரத்தில் இருக்க என்ன சொல்லணும்? பாரதிய ஜனதாவின் தேவை இங்க ஏற்படாது, ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு தானே சொல்லணும். தம்பி, ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க? திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க. திருடன் வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல. நீ விரட்டி பிடிக்கிறன்னு கூட சொல்லல. வந்துருவான், கதவை பூட்டிக்க, சன்னலை பூட்டிக்க, நல்லா ஒரு பூட்டுக்கு 2 பூட்டு போட்டுக்க, வந்துருவான், திருட வந்துருவான். அப்புறம் புடுங்கிறதுக்கா நீ வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனா? இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வரமாட்டான்டா, நான் விட மாட்டேன்டா, அப்படிதானே சொல்லணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வந்துரும் பிஜேபி, வந்துரும் பிஜேபி, வந்துரும் பிஜேபி, வந்துரும். என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி தெரிஞ்சா இப்படி? அது இன்னொரு குடும்பம் வாங்கி தெரியுமில, சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். டே, என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தான்டா லைட் எரிக்கும், பைத்தியக்காரப்பட. எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன், பிஜேபி டிவி வரும். பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். நான் பி டீம்னா ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல, ஏடிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யாரு? அதான் டிஎம்கே. நாம பி டீம்னா ஏ டீம் யாருப்பா? பிஜேபி இருக்கு, அதுக்கு நாங்க பி டீம். அப்ப ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் யாரு? அதான் டிஎம்கே. இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில் இருக்கா, வேற எதுல இருக்கு சொல்லுங்க? இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு? வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். எதுக்கு போராட? வீடு தேடி அரசு போய் தட்டும். உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்திருக்கீங்களா? 3 ஆட்சி பணி, 3 கலெக்டர், 5 கலெக்டர்ஸ் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை நடத்த. உங்க ஓடிபியை கொடுங்க, 1000 ரூபாய் போட்டு விடுறோம். 4.5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேருதானுங்க. இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை நீங்க தாங்க, நீங்க போயிருங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல நாட்டு. கொடுமை. அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல, அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு? நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியிருக்கு. இதை மற்ற கட்சிகள் கேட்கணும்ல. உங்களை போல ஊடகவியலாளர்கள் வந்து யோ என்னையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல. ஒரு அரசு தன் அதிகாரத்தை, அரசின் பணத்தை செலவழிக்குது. அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல, எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசுல செலவச்சுக்கணும். உங்களுக்கு போகாத வரை இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நான் என்ன சொல்லி அல்ல, நீங்க வந்து சிக்கனா சீமான்னு மொத்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யார்கிட்ட காவல்துறை இருக்கு, யார்கிட்ட அதிகாரம் கேட்கணும்.
ஒரு நாடு இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகப்படுதுன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். தம்பி, மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்க நோயாளிகள் அதிகம், காவல்துறை, வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்தில் கூட்டம் அதிகமா இருக்கு, சிறையில கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற சமூகமா வளருதுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள், உழவர் குடிகள், நெசவு குடிகள், ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம் தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமா. உழவன் உயிர் கொடுக்கிறான், உயிர் உணவை கொடுக்கிறான். நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்கிறான், உணவை கொடுக்கிறான், ஒருத்தன் உடையை கொடுக்கிறான். இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது. இது ரெண்டையும் செய்யறவன் தொழிலாளி அல்ல, தெய்வம். அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அவன் தெய்வம். இந்த 3 தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறும். மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை, மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம், ஆட்சி முறை. அப்ப என்ன செய்யணும்? எங்க அப்பா நம்மால் சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும். நீங்க நாடையே ஒரு போதை கூடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்க திறந்து வச்சு கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட் விற்குதா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு இல்லை. அப்புறம் எல்லா இடத்துலையும் நிறைந்த போதையில் வச்சுக்கிட்டு 10 வயசு பிள்ளையை கெடுத்து விட்டான், 50 வயசு கிழவையை கெடுத்து விட்டான், இங்க கொண்டு விட்டான், இங்க குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்காம என்ன பண்ணும்? ஆட்சி அப்படி இருக்குது. ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை, அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தான்ங்கிறான். இப்ப யார் குற்றவாளி? நீங்களும் நானும் தான் குற்றவாளி. நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேட்கறீங்கல்ல, அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? நந்த அரசு நடவடிக்கை எடுக்கல, அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க. இப்ப கிட்னி திருடுறாருன்றப்பல, கிட்னியை மட்டுமா திருடுறான்? அது மட்டுமா திருடப்படுது? மனிதனின் கிட்னிக்கு இவ்வளவு பதறிய பூமி தாயின் இதய கொலை, ஈரல், சிறுநீரகத்தை அறுத்துட்டு போறான். அதை என்ன பண்றது? அதை என்ன பண்றது? அது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்துறீங்க? இரண்டாவது கட்சி அதான் ஐயா சொல்றாருல, இன்னும் 8 மாசம் இருக்குன்ட்டு. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. இப்ப நாங்க கூட்டணிக்கு போல, அவங்களுக்கும் அழைப்பு விட்டாங்க சார். அவர் நாங்க போல, நாங்க தனித்து வெற்றி பெறுவோம்னு சொல்லிருக்காங்க. அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. எங்க நிலைப்பாட்டை என்னமோ இன்னைக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி சொல்றீங்க. 14 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன், 15 ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றத பார்த்தா பொறுங்கன்னா நிலைப்பாடு மாறுமா சார்? 8 மாதம் நிலைப்பாடு போட்டியிடுற மாதிரி சொன்ன இப்ப எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க. எனக்கு சிந்திச்சு அறிவு காது வழியே வலியுது, துடைக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க, பொறுத்துருங்க. நான் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல. அத கேட்கறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க, மாநாட்டில் அறிவிக்கிறேன். இப்ப அவசரப்பட ஆட்சியில சரி, ஆமா, கூட்டணி குறித்தான். எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவுடனே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க, தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க? ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு 10 எம்எல்ஏ MP எல்லாம் வர வேணாமா? நீங்க அப்படியே உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு. சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம், நீங்க கூட்டணி வரீங்க அப்படிங்கிறது. என்ன இந்த கழுதைய சொல்லுவான், முன்னாடி வந்தா கடிக்குது, பின்னாடி போனா உதையுது, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு.
கொஞ்சம் பொறுமை. இவ்வளவு நேரம் பேசினேன், அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன். அதெல்லாம் சொல்லாம கூட்டணி கூட்டணி கூட்டணி. உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க, என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு. கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி அறிவிச்சு தேர்தல் வெளியே தொடங்கிட்டாங்க சார். நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா? எந்த கட்சியாவது போட்டிருக்கா? 150 வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான். இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல போட்டிடுறா. என் தங்கச்சி வேலை செய்யறா. புதுச்சேரியில அவளுக்கு வேலை. அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை செய்ய வந்திருக்கிறத போட்டியிடத்தான். அவ இப்ப கர்ப்பமா இருக்கா, கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க. ஏன்னா நாங்க இங்க பாருங்க, சாதாரண ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவன் இல்ல, பிரபாகரன்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைகள். அதனால எங்களுக்கு அது தனிச்சுனா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறேன். 8 கோடி மக்களுக்கிடையே 8 கோடி மக்களுக்காக போட்டிடுறேன். நீங்க என்னை தனிச்சுனா அனாதை பையன் மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. யாரும் இல்லாத அனாதை மாதிரியே. என்ன சொல்லுவா? உங்களுக்காக தான் நான் போட்டியிடுறேன். அதை விட்டுவிட்டு நீங்க தனிச்சு போட்டீங்க. மரங்களுக்கு மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீர் பேசும் பாருங்க, உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க. நான் டேய் என்னை என்னதாண்டா நினைக்கிறீங்க அப்படின்னு. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா? காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல. இருங்க ஒரு நாள் அவன் சொல்றாருல ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான், சுமந்த தாய் 10 மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள, ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான். ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளைன்னு மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான்றாள். பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு